ரிஷபராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சுக்கிரன் சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்று 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களது ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 7இல் புதன் 11இல் சனி சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நெருங்கியவர்களின் உதவியானது மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழிலில் படிப்படியான வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்திருப்பவர்களுக்கு அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் இருந்தாலும் உங்கள் பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். தேவையற்ற தூர பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற பொழுது வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பதன் மூலமாக வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 25 வியாழன், 26 வெள்ளி, 27 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக 21 ஞாயிறு, 22 திங்கள் காலை 10 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் இந்த ஞாயிற்றுக்கிழமை மற்றும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் வழிபாடு மேற்கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு.